குருவே துணை, குருவே சரணம். தாய் தந்தரின் பாதம் வணங்கி, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, யோக வராய சக்தியோட பீடத்திட்ட அன்னை யோக வராய்க்கும் வணங்கி உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் குரு பகவான் தான். காலபுருஷ தத்துவத்துப்படி பார்த்திங்கன்னா அவர் 9ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கான அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தில் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம் குரு பகவான் கொடுக்குறாரு. பெரும் மரியாதை, பெரும் கௌரவம் அதெல்லாம் குரு பகவான் மூலிமா கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேர்மையான குணங்கள், அளவுக்கு அதிகமான பெரும் பணம், பெரிய மரியாதை எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் கொடுக்குறாரு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகமும் குரு தான். நல்ல யோகத்தை தரக்கூடிய கிரகமும் குரு தான். சரிங்களா? குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சுப கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில லக்னத்துக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், துலாம், மகரம் இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12ஆம் அதிபதியாக வராரு. ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் அதிபதியாக வராரு, 8ஆம் அதிபதியாக வராரு. துலாம் லக்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் அதிபதியாக வராரு, 6ஆம் அதிபதியாகவும் வராரு. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி விரியாதிபதியாகவும் அவரே தான் வராரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில லக்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட தசாபுதியில் தனத்தை பெருக்கியும் கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனத்தை இழக்கவும் செய்கிறாரு. அதே தன் தசாபுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறவுகளை வந்து பிரித்து வைப்பார். சரிங்களா? அந்த தசாபுதி காலங்கள் சூட்சும மந்திரம் காலகட்டத்தில் குருவோட அருளை பெறணும் அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சால் போதும். சரிங்களா? குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு சிறப்பு மற்ற கிரகத்தை விட குருக்கு உண்டு. அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பார்வையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா திரிகோண பார்வை அவருக்கு தான் உண்டு. 1, 5, 9 சுப பார்வை, திரிகோண பார்வை உண்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பார்வை பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகத்துக்கு எதுக்குமே கிடையாது, குருவுக்கு மட்டும்தான். அது ஒரு சிறப்பான பரிகாரம். குருவோட அருளை வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான பரிகாரம். சரிங்களா? லட்டு, பூந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு வெல்லம், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தானம் செய்கிறதுனால குருவோட அருளை பெறலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதம் கற்றவர்கள், ஏன்னா குரு வந்து வேதத்துக்கு தேவகுருன்னு சொல்கிறோம். சரிங்களா? வேதம் கற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேதம் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வஸ்திரத்தை வந்து வாங்கி நம்ம தானம் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா குருவோட அருளை பெறலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சவளோ அன்னதானம் பண்ணணும். குருவோட அருளை பெறத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை சாதம், ஏன்னா குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம் குறைஞ்சது ஒரு 30 பேருக்காகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நம்பரும் அடங்கிறது. 30னா 0 3 கூட்டினா 3. சரிங்களா? அதில் 30 கணக்கில் வரும்போது அவரோட எண்ணும் வந்துடுது. அதனால் 30 பேர் எலுமிச்சை பழ சாதம் வந்து தானம் பண்ணும்போது அவரோட அருளை வந்து ஈஸியாக நம்ம வந்து பெற முடியும். சரிங்களா? வாய்ப்பளித்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்துக்கும் யோக வராகி அம்மனுக்கும் நன்றி.